ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் பாம்பே சட்னி ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சு. அதில் கடுகு, சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி வதக்கலாம். அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கரைச்சி வச்சாச்சு. அதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலக்கிட்டோம். பெருங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொச்சாச்சு. இதில் அந்த மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். 2 கொதி வந்தோடனே பாம்பே சட்னி ரெடி ஆகிடும். நல்லா கலக்கி விட்டுனே இருக்கணும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிடலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.